உலகலாம் உணர்ந்த போதற்கரிகவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மார்கழி 2 17/12/2024 செவ்வாய்க்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, நம்முடைய ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சியில் நாம் இந்த மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருவெம்பாவையினுடைய அற்புதமான கருத்துக்களை சிந்தித்து கொண்டு அதே சந்தர்ப்பத்தில் சிவபெருமானையும் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவையில் 2வது பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். இந்த பாடல் வழியாக நமக்கு அவர் மிகப்பெரிய அறவுரையை அறிவுரையை தருகின்றார் என்று சொன்னால் மிகையல்ல. எப்படி என்று சொன்னால், பாவை நோன்பு நூற்கக்கூடிய, அதாவது பாவை விரதம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய ஒரு தோழி பெண்ணை பார்த்து பேசுவதாக அமைந்திருக்கின்றது இந்த பாடல். அதாவது இந்த திருவெம்பாவை பாடல் முழுவதுமே நாம் முன்பே சொன்ன அடிப்படையில் திருவண்ணாமலையில் அப்படி நடப்பதாக மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கின்றார். எப்படி ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையை அருளி செய்கின்ற பொழுது ஆயர்பாடியில் நடப்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருந்து அவர் பாடினாரோ, அதை போல இங்கு மாணிக்கவாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி பக்தி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் அனைவரும் திருமணத்தை எதிர்பார்த்து, அதாவது அந்த சிவபெருமானையே அந்த குணாளனையே தன் மணாளனாக அடைய வேண்டும் என்ற அற்புதமான நோக்கத்தின் அடிப்படையில் விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் என்று அமைத்து அந்த பெண்கள் ஒரு பெண்ணை பார்த்து இப்பொழுது எழுப்புவதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல். எப்படி என்று சொன்னால், அன்பர்களே, அந்த பெண்ணானவள் மற்றவர்களை பார்த்து சொன்னால், நான் உங்களுக்கு முன்பாகவே வந்துவிடுகின்றேன், நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருக்குளத்தில் நீராடி அந்த அண்ணாமலை ஈசனை சென்று நாம் வழிபடுவோம் என்று அப்படி சொன்ன அந்த பெண்ணானவள் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். அதாவது அதாவது மார்கழி மாதம்னாலே நம்மளுக்கு நல்லா தெரியுமேங்க, உடம்பு குளிரும் இல்லைங்களா, பனி. இந்த உடம்பு குளிரும் என்று பனி என்று சொல்கின்ற பொழுது நாம் இறை பணியில் ஈடுபட்டோம் என்று சொன்னால், இந்த உடல் பனி, உடலை வருத்தக்கூடிய பனி ஒன்றும் செய்யாமல் நம்முடைய மனம் குளிரும். அதாவது இறை பணியில் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தால் நமக்கு மனம் குளிரும். இந்த உடல் பனி, இந்த உடல் குளிர் மறைந்துவிடும், மறந்துவிடும். எனவே அப்படி அந்த பக்தி என்று சொல்லக்கூடிய ஆழமான வகையில் நாம் இறைவனை நோக்கி இந்த பாவை பாடல்களை, அதாவது திருவெம்பாவை பாடல்களை அப்படி பாடிக்கொண்டு நாம் அந்த இறை இன்பத்தில் ஈடுபடுகின்ற நேரத்தில் நமக்கு இந்த புற குளிர் என்பது ஒரு பொருட்டாக அமையாது. அந்த 2வது திருவெம்பாவை பாடல் எப்படி என்று சொன்னால், இந்த பெண்கள் அனைவரும் இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து பாசம் பரஞ்சோதிக்கு என்று சொல்லிக் கொண்டு இருந்தாயே. நேற்று வரைக்கும் பெருசாக அந்த பரஞ்சோதி, அதாவது திருவண்ணாமலையில் இருக்கார்லங்க இறைவன், அந்த பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய இறைவன் மீது நீ பாசத்தை வைத்துக் கொண்டு இருக்கின்றேன் என்று சொன்னாய். ஆனால் இப்பொழுது அந்த பாசத்தை இந்த போதார் அமளியின் மீது, அதாவது இந்த படுக்கையின் மீது வைத்து விட்டாயோ என்று உரிமையோடு அந்த பெண்ணை பார்த்து சொல்லக்கூடிய அற்புதமான பாடல். வாருங்கள், நாம் இப்பொழுது திருவெம்பாவை பாடலோடு சிவபெருமானை தரிசிப்போம். மாணிக்கவாசக பெருமானுடைய திருவெம்பாவையில் 2வது பாடலில் அற்புதமான கருத்தாக அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாவை பாடலுக்கு இருக்கக்கூடிய விளக்கத்தை நாம் சிந்திக்க தொடங்கினோம். அதாவது சிவபெருமான் மீது நான் பக்தி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய பெண் எழுந்திருக்காமல் இருக்கின்ற காரணத்தினால் உரிமையோடு மற்ற பெண்கள் பேசுகின்றார்கள் என்று. அதில் என்ன அழகாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க, பாசம்.
அப்படி பாசம் என்று சொல்கின்ற நேரத்தில் அதாவது ஒரு அஃபினிட்டி, அந்த அஃபினிட்டி என்று சொல்கின்ற பொழுது சிவபெருமான் மீது இருக்கக்கூடிய அந்த அஃபினிட்டியே, அந்த பாசத்தை நீ இந்த படுக்கையின் மீது வைத்து விட்டாயோ என்று. இதில் அழகாக இந்த பாசங்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்ற காரணத்தினால் உலகத்திற்கு நமக்கு இவர் என்ன செய்தியை சொல்ல வருகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம முக்கால்வாசி பேர் நம்ம டவுன்லேயே இருக்கோம், சிட்டியிலேயே இருக்கோம். நம்ம குளத்துலலாம் போய் குளிப்பது என்பதே இப்பொழுது அருகி கொண்டு வருகின்றது, ரொம்ப ரேராகிவிட்டது. அந்த குளத்துலலாம் போய் குளிக்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பச்சை பசையில் தண்ணி இருக்கும். அப்படி அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க, சார் பாசம் வழிக்கணும்பாங்க. அதாவது பாசம் என்று அவர்கள் சொல்வது என்ன என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய இந்த பாசி, இந்த தண்ணியில் படர்ந்து இருக்கு இல்லைங்க பாசி, அந்த பாசியில் நம்ம தெரியாமல் காலை வச்சுட்டோம்னு சொன்னாக்க அது சடார்னு வடிக்க விட்டுரும். அப்படி வடிக்கி விட்டுடுச்சுன்னா ஒன்று எலும்பு முறிவு ஏற்படலாம், அல்லது ஏதாவது ஒரு காயம் ஏற்படலாம், அல்லது சில நேரங்களில் உயிருக்கே ஆபத்தாகவும் முடியலாம். எனவே அந்த பாசம் என்பது அவ்வளவு ஆபத்தானது, சடார்னு ஸ்லிப் ஆகிடும். ஆகையினால் அந்த பாசத்தை விலக்கி பார்த்தோம்னு சொன்னால் தான் உள்ளே தூய்மையான தெளிந்த தண்ணீரானது நமக்கு தெரிய வரும் அல்லவா. அதை போன்றது தான் உலகியலில் நாம் ஒரு பொருள் மீது கொள்ளக்கூடிய அல்லது ஒருவர் மீது கொள்ளக்கூடிய பாசம். அந்த பாசம் என்பது தான் கண்ணை மறைக்கின்றது. அதாவது கடமையை செய்ய விடாமல் அந்த பாசம் என்பது தான் நமக்கு கண்ணை மறைக்கின்றது. எப்படி என்று சொன்னால், இப்போ ஒரு தந்தை தன் மகன் மீது வைக்கக்கூடிய ஒரு அதீதமான பாசத்தின் காரணமாக அவருக்கு மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை, அதாவது அந்த கண்ணை அது மறைத்து விடுகின்றது. காரணம் இந்த பாசமயக்கம் அல்லவா. ஆகையினால் அந்த பாசமயக்கத்திலிருந்து வெளிப்பட்டு, அந்த பாசமயக்கத்திலிருந்து முழுமையாக நாம் வெளிப்பட்டு நம்முடைய கடமையை செய்கின்ற வகையில், நமக்கு என்ன கடமை, மற்றவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய வகையில் செயல்படுவது. இப்பொழுது நாம் இதை ஆன்மீக ரீதியாக அப்படி கருதுகின்ற நேரத்தில் தெய்வத்தின் மீது நம்முடைய அப்படி பக்தியை செலுத்துவது, அந்த பாசத்தை காட்டுவது, ஆகையினால் அது நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த திருவெம்பாவை பாடலில் பயன்படுத்தி இருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது மற்ற பெண்கள் அனைவரும் என்ன செய்தார்கள், இந்த பெண்ணை பார்த்து நீ அந்த பாசத்தை, அதாவது உன்னோட அந்த அஃபெக்ஷனை நீ இப்போ இந்த போதார் அமளியின் மீது, இந்த படுக்கையின் மீது நீ வைத்து விட்டாயோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த படுத்துக்கிட்டு இருந்த பெண் என்ன செஞ்சாலாம், விழுக்கினை எந்திரிச்சு அப்படியே மற்றவர்களை பார்த்து, சீச்சி விளையாடும் இடம் இதுவோ, சீச்சி விளையாட்டு பேசுவதற்கு இதுவா இடம் அப்படின்னு கேட்குறார். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நீதி, இதில் ஒரு மிகப்பெரிய தத்துவம் நமக்கு சொல்ல வருகின்றார் மாணிக்கவாசகர். அது என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் சிவபெருமானை பக்தி பாடலோடு தரிசிப்போம். பாருங்கள். அதாவது தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் மாணிக்க வார்த்தைகள் என்ற கருத்தின் அடிப்படையில் சிவபெருமானாலேயே மாணிக்க வாசகே என்று போற்றப்பட்ட திருவாசகத்தை தந்தருடைய மாணிக்க வாசகர், அந்த திருவாசகத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய திருவெம்பாவை, அந்த திருவெம்பாவையில் நாம் இரண்டாவது பாடலுக்கு உரிய விளக்கத்தை அப்படி சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த இரண்டாவது பாடலுக்கு இருக்கக்கூடிய விளக்கத்தை சிந்தித்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் பாசமயக்கம் என்பது தான் ஒரு மனிதனை கடமையை செய்ய விடாமல் தடுக்கின்றது என்று. இப்போ சாதாரணமாக ஒரு தந்தை ஒரு பதவியில் இருக்கின்றார், அதற்கு பிறகு தன்னுடைய மகன் வர வேண்டும் என்று, அதாவது மகனுக்குத்தான் என்று அந்த மாதிரி ஒரு பாசமயக்கத்தோடு செயல்படுகின்றார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய கடமையை செய்வதற்கு தவறுகின்றார் என்பது தானே பொருள். அதற்கு காரணம் பாசமயக்கம். அதைத்தான் மாணிக்கவாசக சுவாமிகள் தன்னுடைய அற்புதமான பாடலின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். இப்பொழுது அந்த பாசமயக்கத்திலிருந்து வெளிப்பட்டு நாம் கடமையை செய்ய வேண்டும் என்று அந்த சந்தர்ப்பத்தில் இந்த படுத்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்ணானவள் எழுந்து மற்ற பெண்களை பார்த்து விளையாட்டு பேச்சு பேசுவதற்கு இதுவா இடம் என்று கேட்டாள். இப்போ சாதாரணமாக ஒரு தோழிமார்கள் என்று சந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய பிரைவேட் ரூம்,
அதாவது அவர்களுடைய பள்ளியறை பெட்ரூம் இருக்கின்றதல்லவா, அங்குதான் அவர்கள் அப்படி கேலி பேச்சுக்கள், விளையாட்டு பேச்சுக்கள் போன்றவை பேசிக்கொள்ள முடியும். ஆனால் அந்த இடத்தை, அதாவது அவங்க பெட்ரூமை, அந்த பள்ளியறையை இது விளையாட்டு பேச்சும் பேசும் இடமா என்று கேட்கின்றாள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இதன் வழியாக மாணிக்கவாசகர் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன என்று சொன்னால், இப்போ சாதாரணமாக பரஞ்சோதி என்ற வார்த்தையை மற்ற பெண்கள் அனைவரும் இந்த படுக்கையறைக்குள்ளே வந்து சொல்வதற்கு முன்பாக இது சாதாரண படுக்கையறை பெட்ரூம். ஆனால் பரஞ்சோதி என்ற தெய்வத்தினுடைய பெயரை சொல்லிவிட்ட காரணத்தினால் அது ஒரு கோவிலை போல் ஆகிவிட்டது. காரணம், தெய்வத்தின் பெயரை உச்சரித்த காரணத்தினால். ஆகையினால் அப்படி புனிதம் நிறைந்த இடமாக மாறிவிட்ட இந்த இடத்தில் எப்பொழுது அந்த இடத்திற்கு தொடர்பு இல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, கேலி பேச்சுக்கள் பேசக்கூடாது என்று சாதாரண அந்த பரஞ்சோதி என்ற தெய்வத்தினுடைய வார்த்தையை பெயரை சொன்னதற்கே இது கோவிலாகிவிட்டது என்று குறிப்பிடுகின்றாள் என்று சொன்னால், இப்பொழுது நாம் கோவிலில் போனோம்னு சொன்னாக்க நாம் என்ன செய்கிறோம்? கோவிலில் போனாக்க நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நம்ம அங்கே தான் செல்ஃபோனை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் இப்போ பிள்ளையார் சன்னதியில் இருக்கேன் அப்படிங்கிறான். அதாவது கோவிலுக்குள்ளே வந்தாலே, இப்போ சிவன் கோவிலாக இருந்தால் நமச்சிவாய வாழ்க என்று அந்த சிவாய நம என்று அந்த நாமத்தை தவிர, அதே மாதிரி பெருமாள் கோவிலாக இருந்தால் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்தை தவிர, அதை போல் முருகன் கோவிலுக்கு சென்றால் ஓம் சண்முகாய நம என்று அந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை தவிர, அதே மாதிரி அம்பாளுடைய ஆலயத்திற்கு சென்றோம் என்று சொன்னால் ஓம் சக்தி பராசக்தி என்று அந்த அம்பாளை பற்றியே நாம் சதா அப்படி எண்ணிக்கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய சாதாரணமாக அரட்டை பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது என்ற வாழ்வியல் தத்துவத்தையும், அதாவது ஆலயத்திற்கு சென்று நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்ற அற்புதமான வழிபாட்டு முறையையும் இந்த திருவெம்பாவை 2வது பாடலின் வழியாக நமக்கு உணர்த்துகின்றார் மாணிக்கவாசகர் என்று தெரிவித்து, எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.